வணக்கம். விருதுநகரில் விஜயபிரபாகரன் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட ஒரு நாள் முதல் பலருக்கு பதட்டம், பயம், அதிர்ச்சி, ஆச்சரியம். விருதுநகரில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்திலே இருந்தது. இதுல 40க்கும் நம்ம ஜெயிக்கணும், 40க்கு 40 வரணும் அப்படின்ற திமுகவோட கனவுல ஒரு மண்ணள்ளி போட்ட மாதிரியே இருந்தது அவங்களுக்கு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஆரம்ப காலகட்டத்திலேயே விருதுநகர்ல கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் எல்லா தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாங்க. அவங்களுக்கு மேல நடவடிக்கைங்கிறது ரொம்ப தீவிரமா சொல்லி வச்சிருந்தாங்க, முடிவெடுத்து வச்சிருந்தாங்க. விருதுநகர்ல கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கேப்டன் மறைவுக்கு பின்னால் உலகம் அறிந்து விட்டது, கேப்டன் யாருங்கிறத அறிந்து விட்டு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி கேப்டன் பையன் வராருனாக்கா அது கண்டிப்பா பெரிய டஃபா தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது அவங்க நினைச்சது போலவே களத்துல கால வைத்த உடனே இப்ப பிரச்சாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு தேர்தல் காலம் பரபரப்படைந்து விட்டது. அவருடைய பேச்சு, அணுகுமுறை அப்படியே கேப்டனை கொண்டு முன்னால நின்று கேப்டனை பார்க்குற மாதிரியே இருந்தது. மக்கள் மத்தியில் அணுகுமுறை, அந்த யதார்த்தம் அப்படின்ற பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சாரம் மிகப்பெரிய வரவேற்பு. தமிழகத்திலே பிரச்சாரம் நல்ல மக்களை ஈர்த்த பிரச்சாரம் எதுனாக்க தேமுதிக, அதுவும் பிரபாகரனோட பிரச்சாரம் தான் விருதுநகர்ல தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடுதலாக அவங்களோட உழைப்பு, ராஜேந்திர பாலாஜிநாதன் அவர்களோட மற்றும் அவரோட அதிமுகவினரின் உழைப்பு நிறைய இருந்தது. இதை ஜெயிக்கணும், எப்படியா ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல என்ன பண்ணாங்க, பிரச்சாரம் வேகம் எடுத்தது, அவரோட அணுகுமுறை இதெல்லாம் பார்த்தோம். இன்னும் ஒரு பயம் அதிகமாயிடுச்சு. பயம் அதிகமானவொன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, அவங்க அனைத்து தொகுதிகளையும், அந்த விருதுநகர் தொகுதிக்கு அனைத்து பகுதிக்கும் பிரபாகரன் போறாரு. ஆனா இவர் அதிகமா போகல. ஏன்னா அவருக்கு குறுக்களி அப்படியே அவங்க எடுத்துட்டாங்க. ஏதோ ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம பிரச்சாரத்துக்கு மட்டும் போயிட்டு இருந்தா வேலையாகாது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னாக்க, பிரச்சாரம் முழுமையா தொகுதி முழுக்க சுத்தி வரதை விட்டுட்டு குறுக்கோளியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பண்ணும்பொழுதுதான் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை எடுத்துக்கிட்டு இது நான் ஜெயிச்சு அதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்து ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கி அங்க பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் நம்ம கேப்டனை கைவிட்டாங்கன்னு நினைக்கிறதா அந்த அளவுக்கு உண்மை கிடையாது. ஏன்னா அங்க இருக்க மக்களுக்கு பாதி பேருக்கு விழிப்புணர்வு இல்லை, அரசியல் அனுபவமே இல்லை. படிச்ச பசங்க கூட அரசியல்ல ஈடுபாடு இல்லாம ஒதுங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்க அந்த மாதிரி மக்கள் ஈஸியா ஏமாற்ற முடியும். அந்த மாதிரி அவர் அனைத்து பகுதிகளுக்கும் ஓட்டு கேட்கவும் போக முடியாது. ஏன்னா 5 வருஷமா ஒரு ஜெயிச்சு எங்கேயுமே போகல. மாணிக்கம் தாகூர் தொகுதி மக்கள்கிட்ட எந்த ஒரு டச்சும் இல்லாம ஒதுங்கியே இருக்காரு. அப்படி இருக்கும்போது தொகுதியில் அவருக்கு எந்த வரவேற்பும் இல்லை. அப்ப ஜெயிச்சு ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம்னாக்கா குறுக்கோளில தான் ஆரம்பம் குறுக்கோளியை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்களை ஏமாற்றுறது, பணம் கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால வாக்குச்சாவடியை நாம் கைப்பற்றி ஆக வேண்டும்ன்ற முடிவுக்கு வேற வழி இல்லைங்கிற முடிவுக்கு ஓட்டுன்றதுக்கு முன்னாலே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுனாலதான் அங்க வாக்கு எண்ணும் மையத்திற்கு கெடுபிடிகள் நிறைய வச்சாங்க. நிறைய கெடுபிடிகளை வச்சு, ஏன்னா அந்த தொகுதி தோல்வி அடைந்தா 2 மினிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு தலைமையில குடைச்சல் வரும். அவங்களாம் வாக்கு எண்ணிக்கை பாதி வாக்கு எண்ணிக்கை அந்த 10 மணி 12 மணி ஒரு 10 சுற்று என்ற வரைக்கும் ரீடிங் பிரபாகரன் வர வர அவங்களுக்குலாம் ப்ரெஷர் அதிகமாக வருது தலைமையில இருந்து. அப்படி இருக்கும்போது ரொம்ப அந்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி ரொம்ப கண்காணிக்கப்பட்டது, ரொம்ப கவனம் செலுத்தப்பட்டது. அதனால என்ன பண்ணாங்கன்னாக்க உள்ள விடும் போதே தேமுதிக நிர்வாகிகளுக்கு ஒரு அளவோட தான் விட்டாங்க, நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்கள பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள்லாம் சாதாரணமா அமைச்சர்கள்லாம் சரசரன்னு உள்ள வந்துட்டு போறாங்க. ஏன் அப்படி போறாங்க என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்துட்டு போறாங்க. கைப்பற்றிட்டாங்க. பொதுவா வாக்கு என்னும் அந்த பகுதி முழுசா கைப்பற்றிட்டாங்க. அவங்க கைப்பற்றி அவங்க மதியத்துக்கு மேல படிப்படியா அவங்க என்ன பண்ணாங்க, ஓட்டுல கோல்மால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எண்ணிக்கை மறைக்க ஆரம்பிச்சாங்க. அது எல்லா தவறும் நடக்க ஆரம்பிச்சாங்க. திட்டமிட்டபடியே நடக்க ஆரம்பிச்சது. அப்படி நடந்ததுனால 7 மணிக்கு மேல தேமுதிக நிர்வாகிகளை டார்ச்சர் பண்ணி வெளியேற்றுறாங்க. எந்த சம்பவமும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாலே மிகப்பெரிய போலீஸ் போர்ஸை குமிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க அங்கேயே கேட்க வேண்டியதுனாங்கிறாங்க. அங்க கேட்டா அந்த அளவுக்கு நீங்க கொடுக்குற நெருக்கடி அவ்வளவு பெரிய நெருக்கடி. அதாவது தேமுதிக நிர்வாகிகளை தொடர்ந்து உள்ள ஓட்டு வாக்கு சாவடியில போய் முகவரா போறவங்களை கூட நீங்க 7 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு கிளம்ப டார்ச்சர் பண்றீங்க. ஆனா அங்க உங்க மினிஸ்டர் சாதாரணமா உள்ள வெளியே போறாங்க. அப்படி இருக்கும்போது வாக்கு எண்ணை இந்த இடத்த கைப்பற்றி அவங்க முழுசா ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க நெருக்கடி கொடுத்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது அந்த இடத்தில் எங்களோட எண்ணிக்கையை குறைத்து எங்களை நெருக்கடி கொடுத்து எங்களால ஒரு எதிர்த்து யாரையும் மனு கொடுக்கறதோ புகார் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிட்டாங்க. நாங்க கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் யாரும் அதை கேட்க மாட்டாங்க. தேமுதிக நிர்வாகிகள் கொடுத்தாலும் அதை யாரும் கேட்க மாட்டாங்க.
கண்டுக்க மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை இங்க உருவாக்கிட்டாங்க. அடுத்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னாக்க தேமுதிகவோட பிரபாகரனோட உழைப்புக்கு ஈடு கொடுத்து தேர்தல் பணி சிறப்பாக செய்தார்கள். ஆனால் அன்னையை பொறுத்தவரை வாக்கு என்னும் மையத்தில் வந்து அவங்க சிறப்பாக அவங்களால முடிஞ்ச அளவு செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்க செய்ய முடியாது. காரணம் என்ன, அவங்களோட கட்சி இருக்கிற சூழ்நிலை சுச்சுவேஷன். அங்க மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து அவங்க கட்சிக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், நெருக்கடிகள் வரும். இதுக்கு மேலே எந்த நெருக்கடியில் அவங்க தனித்து நின்றார்கள். அப்ப உள்கட்சியில் இருக்கிற பிளவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு வந்து தேமுதிகவுக்கு வந்து அவங்க உறுதுணையா இருப்பாங்க, நம்ம போராடி நம்மளோட அநீதி இருந்தும் நம்ம நியாயமா அவங்க செய்ய இப்போ போராடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது. அவங்க அதை மாதிரி செய்யவும் இல்லை, செய்யவும் முடியல. அவங்க சொல்லலாம் அவங்க கைவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது அதனாலதான் அங்க வந்து எதுவும் எதிர்த்து போராட முடியல, பண்ண முடியல. இவர் வந்து மாணிக்கம் தாகூர் அது வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கேட்கறாங்க. கேட்டும்போது சரியான முறையான பதிலாக சொல்றாரா பாருங்க. நீங்க வந்து மறுவாக்குன்னு பாருங்க, ஜெயிச்சுட்டேன் பாருங்க, அட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்டை கொடுக்க பாருங்க, ஜெயிச்சவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அழுப்பத்தான கேவலமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அவர் சொல்ற வார்த்தை. ஜெயிச்சவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, அட்டை தானே கொடுப்பாங்க, இது யாருக்குமே தெரியாதா? அப்படிங்கும்போது அவர் ஜெயிச்சது அந்த அட்டை வாங்கினது பெரிய விஷயம். இந்த இடத்துல நம்ம வந்து இவ்வளோ குளறுபடி செஞ்சு, இவ்வளோ போர்ஜரி பண்ணி, இவ்வளோ போர்ட்வெண்டி பண்ணி அவர் கைக்கு வந்து நைட்டு 12:45 அந்த வெற்றி சான்றிதழை வாங்குறாரு. அவர் இத்தனை வருஷம் தேர்தல் அனுபவத்துல வந்து இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சி 6 கட்சி 7 கட்சி கூட்டணியோட இந்தாண்ட ஒரு பிஜேபி, இந்தாண்ட ஒரு மத்தியில் ஆளுங்கட்சி, இவங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் உள்ள இறங்கி களமாடி கதற வைக்கிறாருனாக்க அது சாதாரண விஷயமே கிடையாது. இதுவே மிகப்பெரிய வெற்றி தான். ஆனாலும் மக்கள் கொடுத்த வெற்றியை நீங்க தட்டி பறிக்கிறீங்க. அதுதான் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தேமுதிக உறுப்பினர்கள், கேப்டன் விசுவாசிகள், ரசிகர்கள் இவங்கெல்லாம் என்ன மக்கள் கொடுத்த வெற்றியை நீங்க தட்டி பறிக்கிறீங்க. இன்னைக்கு இந்த இவருக்கு ஜெயிச்சதா பொய்யா அறிவிச்சிருக்கிறீங்க மாணிக்கம் தாகூர். அதனால யாருக்கு என்ன பயன்? அவர் போய் பிஜேபி மோடி கவர்மெண்ட்ல ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா, செய்ய முடியுமா? அல்லது 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க முடியுமா, நான் 50 ரூபாய்க்கு டீசலை கொடுக்க முடியுமா, அல்லது 1 லட்சம் ரூபாய் மகளிர் போட முடியுமா? என்ன பண்ண முடியும்? இவர் சொன்ன பொய் வாக்குறுதி எது நிறைவேற்ற முடியும்? அசிங்கமா வேற ஒருத்தராக அவங்களே பயங்கரமா வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். இவ்வளவு பொய் வாக்குறுதி கொடுத்து வாங்கிட்டாரு, நீ என்ன செய்வாரு? என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை விடுவோம். அந்த மாதிரி அவங்க அன்னைக்கு வேலையை செஞ்சுட்டாங்க. இதற்கு நம்ம வந்து எதிர்நோக்கி எதிர்காலத்தில் நம்ம அடுத்த கட்டமாக நம்ம மூவ் பண்ண வேண்டிய விஷயம், சட்டப்படி நீங்கள் வந்து தேமுதிக அணுகணுங்கிறது எல்லாத்தோட விருப்பமும். எதை தேர்தல் ஆணையத்தை அணுகணும், இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது. அந்நியார் அவர்களும் வழக்கறிஞர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளாம் வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகி இதை வந்து மறு வாக்கு எண்ணிக்கைக்கு வந்து நம்ம வந்து முடிந்த வரைக்கும் போராட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்க அவங்ககிட்டையும் போய் தேர்தல் போய் முறையிடணும். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் கேப்டன் 2004. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மத்திய அரசு வந்து நமக்கு பெருசாக எது செய்ய தேவையில்லை, நமக்காக ஒன்றும் பரிதாபப்பட்ட இளவனும் நம்ம அதுதான் நம்மளை காப்பாற்ற தேவையில்லை. நமக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கும் போது அங்கே என்ன பண்ணுவோம், தேர்தல் ஆணையத்தில் வந்து அங்கே சரியான முறையில் நடவடிக்கை எடுங்க, அங்கே நியாயமான முறையில் வாக்கு எண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை அந்நியர் அவர்கள் எடுக்க வேண்டும். இதுதான் வந்து தேமுதிக ரசிகர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களோட விருப்பம். அதனால வந்து நீங்க அடுத்த கட்டமா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்க. மத்திய அரசு எங்களுக்கு வந்து சொல்லுங்க, நீங்க எங்களுக்கு நியாயம் வழங்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் நீங்களும் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கலாம், தவறு இல்லை, கேட்கலாம். இன்னைக்கு வந்து அவங்க பண்ணுங்க, எங்களுக்கு வந்து நான் நியாயம் வழங்க நம்ம கேட்கறோம், அவங்களும் நியாயமா இருந்தா என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நாமளும் அந்த சட்ட போராட்டத்தை தயவு செய்து வந்து நம்ம தொடர்ந்து நம்ம செய்வோம். அடுத்த கட்டமா பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 3 அமைச்சர்களோட இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் ஒரு கரும்புள்ளி குத்திருக்காரு. விருதுநகர் தொகுதி மேல ஒரு கரும்புள்ளி குத்திட்டார். காமராஜருக்கு துரோகம் பண்ணாங்க விருதுநகர் தொகுதி மக்கள், இப்ப வந்து விஜயபிரபாரனுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அது அவ்வளவு பெரிய கரும்புள்ளியை குத்தி அந்த வர ஒரு பதவி சுகத்தை அனுபவிச்சு அதை ஒரு கேவலமான ஒரு விஷயம். சரி, அதையும் நம்ம கடந்து போவோம். அடுத்து வந்து நம்ம அவர்களுக்கு அதுதான் முக்கியம். ஆனா நமக்கு வந்து மக்கள் சேவைகள்னு நிறைய இருக்குது. அடுத்த கட்டமா வந்து அதே விருதுநகர்ல வந்து இன்னும் சட்டமன்ற தொகுதியில அருப்புக்கோட்டை போன்ற சட்டமன்ற தொகுதிகளை தம்பி நிக்க வைத்து அதை வெற்றி பெற செய்து, அதாவது இது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தாலும் அது நமக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியா தம்பிகளுக்கு வயசு இருக்குது,
அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், நீங்கள் போகணும் தம்பிகள். அடுத்த கட்டத்துக்கு போனா தொண்டர்கள், ரசிகர்கள், கேப்டன் ரசிகர்கள் எல்லாம் வந்து பலமா நாங்க வந்து உங்க பின்னால வந்து வர்றதுக்கு வந்து சரியா இருக்கும். பின்னாலனாக்க நாங்க ஆர்வமா ஆரோக்கியமா நாங்க வர்றதுக்கு நீங்க தைரியமான முடிவுகள் எடுத்து தைரியமா நீங்க போகும்போது பின்னால வர்றதுக்கு சரியா இருக்கும். முக்கியமா உங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமாவில் வந்து நீங்க வரணும். ஆபாவனம் சார் கேப்டன் இறந்த பின்னால ஜனவரி மாதம் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்க உலகம், அதாவது ஊமையில் பாகம் 2 எடுக்க போறோம், 2, 3 2 பாகங்கள் எடுக்க போறோம். அது 2லையும் விஜயபிரபாரன் நடிக்க வைக்கிறதா வந்து கேப்டன் இருக்கும்போது இதை பத்தி பேசி முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேலையை நம்ம பார்ப்போம். இதுதான் முக்கியமா நாங்க விரும்புறோம். நீங்க அமைச்சராகி நீங்க வந்து எம்பிஆகி மக்களுக்கு செய்யணுங்கிறது எங்களுக்கு ஈடுபாடு இருந்தாலும், எண்ணம் இருந்தாலும், மகிழ்ச்சி இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்க அடுத்த இன்னும் உங்களுக்கு வயசு இருக்குது, நீங்க செய்யலாம். ஆனா இந்த வயசுல வந்து கேப்டன் திரையில் பார்த்து, வெள்ளித்திரையில் பார்த்து அவர் அணிவகுத்து வந்த தொண்டர்களுக்காக, ரசிகர்களுக்காக நீங்கள் வந்து அந்த திரையில் வெள்ளித்திரையில் வந்து முகத்தை காட்டணும். அதை விரும்புகிறோம், எல்லாம் விரும்புறாங்க. அதனால கட்சி சார்ந்த அந்நியர்களும், மூத்த நிர்வாகிகளும், வழக்கறிஞர்களும் சட்டப்படியான பணிகளை செய்தால் நீங்கள் அடுத்த கட்டமாக படம் நடிக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். அதற்கு வந்து உங்களுக்கு ஈடுபாடு கம்மியாக இருந்தாலும் ஆபாவனம் சார் அவர்கள் சொன்னது போல ஊமை இயல்கள் பாகம் 2 வந்து நீங்கள் நடிக்க வேண்டும். ஏன்னா நமக்கான இயக்குனர் அவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் கண்டிப்பா செஞ்சாருன்னா வந்து உங்களுக்கு அந்த படம் வந்து பேசுற அளவுக்கு பரபரப்பா உண்டாக்குவார். அதனால அவர் படத்தை தான் நீங்க நடிக்க வேண்டும். அந்த கட்டத்தை தம்பி பிரபாகரன் அவர்கள் வந்து அணுக வேண்டும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறத எல்லாரும் விரும்புறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பி சண்முக பாண்டியன் அவர் வந்து ஆல்ரெடி கால் பதிச்சிட்டாரு. இவருக்கு வந்து ஒரு வெற்றி படம் தான் கொடுக்கணும், அதுதான் ஒரு பாக்கி. அது வெற்றி படங்கிறது வந்து இந்த படம் இப்ப நடித்துக் கொண்டிருக்கும் படைத்தலைவனே வெற்றி படமாக தான் இருக்கும். இருந்தாலும் அடுத்து நம்ம கேப்டனின் முக்கியமான ஒரு இயக்குனர் அரவிந்த் ராஜ் சார் இருக்காரு. அவரு மூலமா தம்பி சண்முக பாண்டியன் அவர் அடுத்த படத்தை நடிக்கணும், அது ஒரு வெற்றி படமா கொடுக்கணும், அது எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறத விரும்புறாங்க. இது சம்பந்தமா நான் ஜூன் 3ஆம் தேதி அண்ணன் அரவிந்த் ராஜ் அவர்களை போய் சந்திச்சு பேசியிருப்போம். ஒரு மணி நேரம் பேசணும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசணும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அடுத்த படத்துக்கு வந்து தம்பியை வைத்து இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அந்நியார்கள் அனுமதி கொடுத்தால் தம்பிகளும் வந்து தயாராக இருந்தால் உடனே வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த படம் மிகப்பெரிய லெவலில் ஒரு படம் நடக்கும் அப்படிங்கிறது அவர்கிட்ட அன்னைக்கு வந்து அண்ணன் அரவிந்த் ராஜ் அவர்கிட்ட பேசினதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்டனை திரைகள் வந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல காட்டுற மாதிரி இந்த கேப்டனோட பசங்களையும் நாங்க காட்டுவோம், அது எங்களோட கடமை, எங்களோட உரிமை, எங்களுக்கு அதுக்கான ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் அண்ணன் அரவிந்த் ராஜ் அவர்கள் என்னோட பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே புல்லரிச்சு போச்சு. எனக்கு அவ்வளவு ஒரு விசுவாசி இருக்காங்க நம்ம திரைத்துறையில இன்னைக்கு. அதனால தம்பிகளுக்கு வந்து அந்நியார் அவர்கள் இதுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து தம்பியும் வந்து அண்ணன் அரவிந்த் ராஜ் படத்துல வந்து சின்ன தம்பியும், ஆபாவனன் அவர்கள் படத்துக்கு வந்து பெரிய தம்பி நடித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம், விவகாரத்தை அடுத்த கட்டத்துக்கு அந்நியார்களுக்கு கொண்டு போகணும். இதுதான் வந்து ஒட்டுமொத்த விருதுநகரம் மக்கள் விருப்பம் மட்டுமல்ல. ஏன்னா விருதுநகரம் மக்கள் வந்து இப்ப வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய அந்த விஷயத்தை தான் அவங்க அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கேப்டன் விசுவாசிகள், ரசிகர்கள், தேமுதிக நிர்வாகிகள்லாம் அடுத்த கட்ட நகர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு விரும்புகிறார்கள். நன்றி.